ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? "என்னப்பா என்னதான் பண்ண போற? ஏன் இன்னைக்கு வீடியோவே காணோம்? லேட் ஆயிருச்சா?" அப்படின்னு நெனைப்பீங்க. ஆமாங்க, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் பிஸியில முன்னாடி போயிட்டேன். இருந்தாலும் மறக்காம போட்டுறேங்க, சரிங்களா? காலையில எந்திரிச்சு வெள்ளன எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. மணி வந்து ஒரு 8:15, 8:20க்கெல்லாம் கரெக்ட்டா பஸ் வந்துடுறாங்க. அதனால அவனுக்கு சாப்பாடு குடுத்து எல்லாம் ரெடி பண்ணி அவன அனுப்பிச்சு விட்டாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் பண்ணி சாப்பாடு, டீ, காஃபி, தண்ணி இது மாரி எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போணுமுங்க. மக்களே, இது வந்துட்டு செத்தி பூங்க இதுக்கு பேரு. இந்த பூ வந்துட்டு இங்கே கோயில்களெல்லாம் மாலை கட்டி போடுறதுக்கு சாமிக்கு பயன்படுத்துகிறாங்க பூஜைக்கெல்லாம். ரொம்ப விசேஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இந்த தலைமுடி வளரணும் அப்படின்னா எண்ணெய் காய்ச்சுவாங்க பார்த்தீங்களா? அந்த காய்ச்செண்ணெயில வந்து இந்த பூ போடுறாங்க. அப்போ ரொம்ப விசேஷமா தானே இருக்கணும். நம்ம ஊர் சைடு இந்த பூவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இந்த பூ இருக்கா? அப்படிங்கிறத எனக்கு மறக்காம சொல்லுங்க. தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. அதனால தான். என்னப்பா அருவியெல்லாம் காமிக்கிற, பார்க்கும்போதே போய் குளிக்கணும்னு தோணுது. உனக்கு தோணலையா அப்படின்னு நினைப்பீங்க. அச்சச்சோ! எனக்கும் தோணுதுங்க. ஆனா கொஞ்சம் குளிர் தாங்க அதிகமா இருக்கு. அதனால தான் போலங்க. தோட்டத்தில வந்துட்டு இந்த பெலாக்காய்லாம் ரொம்ப காய்ச்சி காய்ச்சி தொங்குது. நீங்க சொன்னிருந்தீங்க. "ஏப்பா இதெல்லாம் வெட்டி போடுறீங்க? வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாம் இல்லையா? இல்லாட்டி வெளியில குடுக்கலாம்" அப்படின்ட்டு. ஆமாங்க, வெளியில கேட்டு பார்த்தோம். யாருக்கும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அது கூலப்பலான்னு சொல்லுவாங்க. அது வந்து லாய்க்கு இல்ல. வரிக்கப்பலான்னா எல்லாரும் வாங்கிப்பாங்க. அது நம்ம வீட்டு தேவைக்கு வச்சுட்டு மித்ததெல்லாம் கூலப்பலா எல்லாம் வெட்டி போட்டாச்சுங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல.